முக்கியமாக வியூக வகுப்பாளர்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கூட்டம் நடத்துவது, துண்டு பிரசுரம் விநியோகிப்பது, ஒரு பிராண்டை கிரியேட் செய்வது, அல்லது வந்து ஒரு ஸ்லோகங்களை உருவாக்குவது, அவங்களை சுற்றின ஒரு கட்டமைப்பை, ஒரு பிம்ப கட்டமைப்பை உருவாக்குது. அது மட்டும் இல்லாம எந்தெந்த எம்எல்ஏக்கள் எப்படி செயல்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு மக்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்கு என்ன, அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா, யாருக்கு இங்க வெற்றி வாய்ப்பு, இந்த ஆய்வுகள்லாம் சேர்த்து கொடுத்து தானே ஒரு தலைமை கிட்ட கொடுத்து யாரை தேர்தல் நிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை வழங்குறாங்க. இந்த ஆய்வுகள் இருக்குல்ல, ஒரு சட்டமன்ற தொகுதி எடுத்துங்க. ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு 4-5 யூனியன் இருக்கும், ஒரு 8-10 பேரூராட்சி இருக்கும், ஒரு 25-30 அல்லது 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள், வருவாய் கிராமங்கள் இருக்கும். ஒவ்வொரு கிராமத்திலையும் கிளை இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சரி, அதிமுகவுக்கும் கிளை இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கிற அந்த கிளை ஒரு 900 வாக்கு 1000 வாக்குகள் உள்ள கிராமங்கள். அங்கே உள்ள பிரச்சனைகள், அங்கே உள்ள மக்களுடைய தேவைகள், ஆட்சிக்கு எதிரான மனப்போக்கு என்பதை அவங்க பேரூராட்சி ஒன்றிய அளவில் ஒரு செயல் வீரர் கூட்டம் போட்டு அந்த செயல் வீரர் கூட்டத்தில் சொன்னால் எல்லாத்தையும் சொல்லிடுவான்.